எல்லாருக்குமே தலைமுடியை பொறுத்தவரை உதிரக்கூடாது, நல்ல அடர்த்தியாக நீளமாக வளரணும் அப்படின்ற ஆசை அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கும்ல. இந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா நம்ம வீட்டில் இந்த செடியை வளர்த்தாலே போதும். அது என்ன செடி? வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோஸ்மேரி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரோஸ்மேரி ஆயில் தெரியும், பட் ரோஸ்மேரி ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ செடி வீட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்ல அடர்த்தியாக அழகாக சாஃப்டான தலைமுடி நீளமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி. ஆண்களுக்கு வழுக்கை விழுந்துடக்கூடாது, முடி உதிர்றது பற்றி ஒரு பயம் இருக்கும். தலைமுடி ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல நீளமாக வளரணும் அப்படின்னா அதுக்கு ரோஸ்மேரி எண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வழுக்கத்தலையிலையும் கூட முடி வளரும். இந்த ரோஸ்மேரி எண்ணெயில் முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் பி, இரும்புச்சத்து, கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது சொல்லப்போனால் 1000 வருடங்களாக எலிவால் மாதிரி இருக்கிற தலைமுடியை சரி செய்கிறதுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. இந்த ரோஸ்மேரி எண்ணெயை ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அப்புறமா நீங்கள் ஷாம்பூ போட்டு ஹேரை வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் முடி நல்லா வளரும். தலைமுடி வளர்ச்சிக்கு பயன்படுறதோட பொடுகுத்தன்மையை குறைக்கு. தலையில் பொடுகு இருந்துச்சுன்னா அதை குறைச்சி நரைமுடியையும் வராமல் பார்த்துக்கும், நரைமுடியையும் குறைக்குது. வழுக்கைத்தன்மையை தடுக்கிற ஆற்றல் இந்த ரோஸ்மேரிக்கு இருக்குது. ரோஸ்மேரியில் போடுற தேநீர் அது அந்த டீ நிறைய நன்மைகளை கொடுக்குது. நினைவகத்தை மேம்படுத்துறதுக்கு ரோஸ்மேரி எப்போவுமே பழங்காலத்திலிருந்து பயன்படுத்தப்படுது. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் ட்ரெடிஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ரோஸ்மேரி வயசானவங்களை திரும்பவும் இளமை தோற்றத்துக்கு மாற்ற திறனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு ராணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 தடவை ரோஸ்மேரி மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியில் குளித்து அதுக்கப்புறமா அவங்களோட அந்த பழைய சதையெல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் இளமையாகவும் மென்மையாகவும் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ரோஸ்மேரியோட தளிர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றதாகவும் இதை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நபர் மயக்கம் அடையாமல் இருக்கிறதாகவும் 19ஆம் நூற்றாண்டில் அலபமாவில் இருக்கிற கிராமங்களில் ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. சிலருக்கு முடி வளர்ச்சியோட அடர்த்தியும் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ்மேரி எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முடி அடர்த்தி ஆறதோட நீளமாக வளரவும் செய்யும். ஆனால் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோஸ்மேரி எண்ணெயை உச்சந்தலையில் நேரடியாக அப்ளை பண்ணுறப்போ அது லைட்டாக ஒரு எரிச்சலை உண்டாக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதனால் ரோஸ்மேரி எண்ணெயை டைரெக்டாக கூந்தலில் அப்ளை பண்ணாமல் அது கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து நீங்கள் உச்சந்தலையில் தடவிட்டு ஒரு 20 நிமிஷங்கள் அப்புறம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முடி வளர்றதோட அடர்த்தியாகவும் செய்யும். இது ஒரு சின்ன குறுஞ்செடியாக தான் வரும். இதோட இலைகளை டேஸ்ட்டுக்காக நம்ம புதினாலாம் சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி சீசனிங்காக நம்ம சேர்ப்போம். இந்த பூக்கள் இந்த செடியில் ஒரு ப்ளூ கலரில் பூக்கும். இந்த பூக்கள் நல்ல வாசமாக இருக்கும். இந்த பூக்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு எண்ணெய் ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு மருந்தாக இருக்குது. இதில் ரோஸ்மேரியில் டீ போட்டும் குடிப்பாங்க. அது உடம்பு வெயிட் குறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ்மேரி செடி நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுக்கப்படுற தண்டுகள், அந்த தண்டுகளை வச்சு நம்ம ரோஸ்மேரி செடிகளை வளர்க்கலாம். இந்த ரோஸ்மேரி எண்ணெய் ஒற்றை தலைவலியை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் நம்ம மேலே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறப்போ மசில் பெயினை குறைக்கும், மூட்டு வலியை குறைக்கும். மசாஜ் ஆயிலாகவும் இது பயன்படுது. இந்த ரோஸ்மேரி டீ நம்ம குடிக்கும்போது அந்த தேநீர் குடிக்கிறப்போ அது புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லா வகையான புற்றுநோயையும் தடுக்கிறதோட முக்கியமாக மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும். மன அழுத்தத்தை இந்த இலைகள் குறைக்கும். பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் குறைக்கும். ரோஸ்மேரி டீ குடிக்கிறப்பவே மன அழுத்தம் குறையிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்மளை நல்லா அமைதிப்படுத்தும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், முகப்பருக்களை தடுக்கும், ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும்.
இந்த ரோஸ்மேரி டீ எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ரோஸ்மேரி லீவ்ஸ் அந்த இலைகளை கொஞ்சம் எடுத்து ஃப்ரெஷ்ஷான இலைகளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா சீனி வேணும் இல்லை தேன் சேர்த்தோ நீங்கள் அதை குடிக்கலாம், வடிகட்டி குடிக்கலாம். ரோஸ்மேரி டீயோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது கூட லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரோஸ்மேரியில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது. ரோஸ்மேரி ஆயில் நம்ம கொடுத்து அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் பட் ரோஸ் மாதிரி தானே இருக்குது இந்த செடி, சின்ன செடியாக அழகாக இருக்குது. இதை நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.